ராஜ் ஃபேமிலிஸே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட வெள்ளம் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாளாக கரண்ட் இல்லை, நெட்வொர்க்குமே எதுவுமே இல்லை. அதனால தான் நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம தூத்துக்குடியில். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி செமையாக பெருகிடுச்சு. ஆனால் அது நல்லா ஜாலியாக தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். எப்படின்னா ஏன்னா வெள்ளம் வரணும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. காலையில் நல்லா ஜாலியாக தான் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள சந்தோஷம் இருந்தால் அவ்வளோத்துக்குள்ள சோகமாகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் உடஞ்சி வெள்ளம் வர ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் வந்துச்சுல அந்த டைமில் நம்ம எடுத்து வீடியோ வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. हे प्रभु हरि राम कृष्ण जयंत हुआ या हुआ ஓட்டு வேடு டேய் சில்ல அனைமா கீழ விழுந்துட்டு நினைக்கிறேன். ஓட்டு ஓட்டு அடிச்சு ஓட்டு 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 ஏ பிரபு மெல்ல ஓட்டல செத்த பேர ராஜ் ஃபேமிலிஸே இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாக்க ரைட்டு நீ குடுத்துருவ அநேகமா ஆட்டோ பின்னாடி வைக்க ஒரு வழியா ஆட்டோ வெளியே வந்தாச்சு. பள்ளம் கிடந்து பாத்துக்கோ, கையெல்லாம் சுளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுல. விட்டுறாதுல நல்லா இருப்பா. போ போ போ. பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா தண்ணி தாங்க. ஆள் போறாங்களே பாத்து போல. நீ ஆட்டோ ஓட்டுறதே தெரியல நேமா. வெளியில அம்மா வல்லம் தானே 5% உள்ள இறங்க முடியாது. வல்லம் எது இல்ல கேம்ப் ஒண்ணு உள்ள இறங்குற வல்லம் எல்லாம் தண்ணி ஊரோட மொத்த கூட்டமா அதில் தான் போகுது. இல்ல அவ்வளவுதான், இல்ல காடுதான். அடுத்த சென்னை இங்கே பேரு எந்த இடத்துலதான் அடுத்த சென்னை சென்னையா சென்னை பேரு சந்தனக்கட்டை கிடையா? இது என்னது நீ இங்க போ போ போ. காடாயிட்டு ஊரே. எல்லா சைடும் தண்ணி தான். எவ்வளவு வந்துட்டு போறேன் கோயிலுக்குள்ள தண்ணி எங்க வந்துட்டு பாருங்க, மேல வந்துட்டுல தண்ணி. இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலே முக்கியமான பாலத்துக்கு வந்திருக்கோம். அதாவது உப்பாத்த உடன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். செமையா உள்ள வெள்ள மாதிரி போயிட்டு இருக்கு. வாங்க பாக்கலாம். சின்ன பாலம் அந்த மாதிரி வருதுண்ணா. ஏ அப்பா சின்ன பாலம் அது அதையா பாலம் எதிராலும் வந்துட்டுண்ணா. ஆமா எவ்வளவு தண்ணி கிடையாது. தண்ணி இல்ல லாரி எப்படி இருக்கும்னா அதுல தானே லாரி எங்க எப்படி முங்கி கிடக்குல. சரிஞ்சு வீடு எல்லாமே முங்கிட்டேன்னா பார்ல எப்படி முங்கி இருக்குன்னு ஆழம் தானே. இது ஆழம் கிடையாது, இங்கதான் ஆழம். அங்க அந்த சைடு போகும்.
எப்படி ஓடுது பாரு தண்ணி. இப்ப அடிச்சுன்னா கண்வாயில திறந்து விட்டாங்கன்னா ஒண்ணுதான் திறந்து விட்டுருக்காங்க. 24 கண்மாய்க்கு போனா தெரியும். மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க நேரத்துக்கு. சரியான வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. அவங்கள பாவம். இதுதான் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு இது பரவாயில்ல இங்க. ஆனா அந்த இப்போ அவங்க அருண் காமிச்சாலும் அந்த மாதிரி வீடு ரொம்ப கஷ்டம். முன்னாடி வெள்ளம் மழை தண்ணி வெள்ளம் எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கிட்டு அந்த சைடு பார்ப்போம் எப்படி அந்த பள்ளத்துல கரெக்டா தண்ணி கட்டி எடுக்கிறேன் இங்க இருந்து. செம்மையா உள்ளது. செல்ல தட்டி விட்டுறாத. எங்க எப்படி போகுது அப்படியே சுத்தி அங்கிட்டு போகுது காட்டுக்குள்ள ஓடி. அங்கிட்டு போய் பார்ப்போம். அது பார்க்கா என்னன்னு சொல்ற? என்ன பார்க்கல தெரியல. சில்ட்ரன்ஸ் பார்க்கா சொல்லவே இல்ல. உப்பு சட்டி அது உப்புளத்துல இருந்து வந்திருக்கலாம். யார் சட்டின்னு தெரியல. இந்த குப்பை எப்படி தேங்கி நிக்குது. ஹே பிரபு ஹரி ராம் கிருஷ்ண ஜெயந்த் ஆகுவா. அங்கிட்டு தள்ளி போமா. பாலத்தை தாண்டி இங்க மழை வேற இதுல கொடையை கொண்டு வந்துருக்கலாம். எங்க ராஜ் ஃபேமிலி இப்போ பாத்தீங்கன்னா சென்னை வந்து வெள்ளம். இப்போ வந்து இது வந்து என்ன வெள்ளம்னு பாத்தீங்கன்னா நார்மல் தான். இப்போ வந்து 24 கண்வாயின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து ஒரே அந்த அது இது என்ன சொல்ல 24 மடை. அதான் 24 மடை தானே. அதுல திறப்பாங்கல்ல இது இருக்கும். 24 இது இருக்கும். ஆனா அந்த நம்ம அந்த ஒரு இது மட்டும் அந்த திறப்பாங்கல்ல தண்ணி திறந்து விடுவாங்கல்ல அந்த ஒண்ணு மட்டும் தான் திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு கூட ஒரு 4-5 திறந்து விட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. சில வீட்டுக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்களா அவங்க இந்த அவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா போன திருப்பு இந்த மாதிரி வந்த போதே நாங்களே அப்படிதான் எங்க வீட்டுல இடிஞ்சு விழுந்துட்டு போன வெள்ளத்துல எல்லாம். காலையில பார்த்தோம்ல வீட்டுல உள்ள ஆடு நாய் வீட்டுல கையில தூக்கிட்டு பேக் எல்லாம் போட்டுட்டு தண்ணியில கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க அவ்வளவு திறந்துட்டு இந்த பாலத்துல ஃபுல்லா தண்ணியா இருந்துருக்கு. பீச்சா பீச் நீ பார்க்க முடியாது அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருக்குன்னா சரியான குளிர் வேற குளிருது. நீ அங்க இதுன்றாத நினைக்கிறதா அவன் இப்படி தெரிஞ்சிருக்கு மண்ணு அடிச்சிருக்கு. இது எப்படின்னா ஜேசி பூச்சி தான் எடுக்கணும்னா கை வேணும். அவருக்கு எதாவது ஆப்பு வச்சிடாது. நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு.
தண்ணி கம்மி தான் அங்குள்ள வரைக்கும் கம்மி தான் கம்மிதான். எப்படி தண்ணி கேட்டுக்கு அந்த போட்டுருக்காங்கல்ல சைடில் இருந்து அது வெளியே வந்து வெளியே பண்ணாதல பண்ணக்கூடாது தண்ணி ஏறக்கூடாது. இப்படி தெரியும் ஒரே கண்டத்தை தாண்டியாச்சு. அடுத்து எங்க இருக்குன்னு தெரியல. அடுத்த அங்க முனியசாமி கோயில் தெரு அங்கதான் பாக்கணும். சைக்கிள் எப்படி இறங்குவாங்க இங்க சைக்கிள் சரியாவதுல நிறைஞ்சல எப்படி இருக்கு பாருங்க. ஆள் காலை பார்த்துக்க ரோடே தெரியல. சரிதான் நான் ஓட்டுறேன் அதான் பேர் வேண்டாம். ரோடே தெரியல. அங்கேயும் தண்ணி தான் இருக்குண்ணா. ரோடு மறந்துட்டு இருந்தா அந்த இடத்துல ரோடு மறந்து ரிட்டன் திருப்பி விடுறாங்க. இல்ல இது அதிகமாயிட்டான். அப்படியே வரலாம் பாருங்க. பின்னாடி ஒருத்தர் வர்ற அவரை ஏத்திடாது. சரியா இருக்குண்ணா. தண்ணி எவ்வளோ தண்ணி போ சரியா ஃபுல்லா தண்ணி தான். அப்படியே போயிருக்கலாமோ சேச்சி பேசிட்டு வந்துருக்காங்கண்ணா. மக்களே இதான் இருக்குது. இதான் தூத்துக்குடி தூத்துக்குடியின் தற்போது நிலைமை விட்டு அங்கிட்டு இறக்கிறோம் போலுங்க. எந்த எந்த ஏரியாவுக்கு எந்த ரோட்டுக்கு போனாலும் இதே கதை தான் இது. பாலமா பாலில் தண்ணிய லைட்டை தூக்கு முன்னாடி தண்ணிய பேரு எல்லாமே பேரலாமா தண்ணி எவ்வளோங்க 6 பேர் ஒன்று ஒன்னீங்க ஆட்டோங்க ஆட்டோ வீட்டீங்க எப்படின்னா இங்க வர தண்ணியில ரோடு ஃபுல்லாவே வண்டி வருதா. ரோடு ஃபுல்லா தண்ணி. வண்டி போன வண்டி ஃபுல்லா எல்லாம் ரிப்பேர். இது வரைக்கும் இருக்காங்க. பாதி இடம்னா பாதி தூரத்துக்கு என்ன புல்டோசர் வச்சு என்னமோ பண்றாங்களா இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தண்ணி தூரத்தில் நிற்கிற புல்டோசர் தானே. கெமிக்கல்னு எந்த ரோட்டுக்கு போனாலும் இதுங்க முடிக்கல. தண்ணி தான் இல்ல கெமிக்கல் ஸ்கூல் தெரியுமா? எல்லா இதுவும் தண்ணி தான். தண்ணி இல்லாம தாத்தா வீட்டை போயிருங்க. தாத்தா வீடெல்லாம் அது அவருக்கு வேணா ஏதாவது பண்ணலாம். இல்லையே அப்படியே இருக்காரு. பண்ணோம் ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுவோம். லாரி 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 இந்த லாரி தான் இப்போ பார்த்தோம். லைட்டா ஏறி இருக்கும். ஏறி இருக்க குறைஞ்சிருக்கா? இல்லை லாரி அப்படியே தான் தண்ணி அப்படியே தான். இந்த லாரி ஏறலாண்ணா அது அங்க. A few minutes later. என்னது பாப்போம். கொடைய கொண்டா கண்டெய்னர் எப்படி மிதந்து வந்துச்சு தெரியல. அந்த அளவுலா தண்ணி. ஆமா பாலத்துல இருந்து அவ்வளவு தண்ணி இங்கிட்டு. ஆமாடா அங்க பாரு அங்கேயும் கண்டெய்னர் வந்திருக்குல. நம்ம கண்டெய்னர்ல போவோம். ஏய் என்னடா இது கண்டெய்னர்ல எவ்வளவு வெயிட்டா இருக்கு. எவ்வளவு வெயிட்டா இருக்கு. அங்க வருதா சரிஞ்சு விழுந்து எப்படி வேற கண்டெய்னர் உள்ள சரிஞ்சிட்டு இருக்குதா. அதான் இதுக்கு கட்டலாம் வெளிய வந்துக்கலாம்.
வரிசையா சரிஞ்சிட்டல இருந்தா அதெல்லாம் வந்தா அங்கிட்டு ரொம்ப சரிஞ்சிருக்கு. இந்த மிதந்துட்டு வருது பாரு, இதெல்லாம் மிதந்து தான் நிக்குது. போற ரோட்ல மெயின் ரோட்ல ரோடு வந்தா இங்க இருக்கிற ரோடு ஒரு பாதை அடைச்சாச்சு 2 கண்டெய்னர் கூட்டு போலாம் இல்ல. ஓ பாய் இதுக்குள்ள பண்ணுமா? அவ்வளவுதான். வா யாரு? ராஜா நந்தியோ? ராஜா நந்தியோ? இதெல்லாம் சரிஞ்சிட்டு வரேன். கோட்டச்சவரி இடிஞ்சிட்டுல வரலையா? இடிஞ்சிட்டேனா? கோட்டச்சவரி இடிஞ்சிட்டுல. ஆமால போக முடியாதுண்ணே. போக முடியாது. தண்ணி வேற லெவல்ல போயிட்டு டவுனுக்கே போக முடியாது. எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்கு எப்படி? அப்படி கூட வந்துட்டு போயிட்டோம்னா உடைக்கி. அப்பதான் நம்ம இந்த ரோட்ல தானே போனோம். தண்ணி இருந்துச்சு. என்ன காரு இது முடிஞ்சு அந்த லாரிலாம் பாருல, அங்க லாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாரி வச்சானா, நிறைய வர மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்கி. சீரழிஞ்சு சிங்கல் கமக்க வேண்டிய நிலைமை வந்துடும் பாத்துக்க. தண்ணி அப்பதான் வந்து அங்க இருந்தாலும் தண்ணி ஆரம்பிச்சு. அங்க கண்டெய்னர் அங்க பாரு, பெட்டி வருது பாரு லைவா. அங்க பாருங்க கைஸ், பெட்டி மிதந்து வருது தெரியுதா? அது கண்டெய்னர் ஃபுல்லா மிதந்து மிதந்து வருது. வெயிட்டா இருக்கிறது அப்படி மிதந்து வருது பத்தியா? ஆனா ஆமா அங்கிட்டு ஃபுல்லா கண்டெய்னர் மிதந்து மிதந்து வந்துகிட்டு இருக்கு. கஷ்டம் தானே எம்டி கண்டெய்னர்லாம் அடிக்கிற தண்ணிக்கு. ஏன்னா அங்கிட்டு சரிஞ்சிருக்கு பாருல. ஆமா அந்த பேக்ல மேல செவுருலாம் உடைஞ்சிட்டு தெரியுதா? அங்க இருந்து செவுரு தான் ப்ரோ. செவுருக்கு அடுத்து அந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கு தெரியுதா? செவுருலாம் உடைஞ்சிட்டு ரோட்ல ஃபுல்லா கண்டெய்னர் மிதந்து வருதுங்க. அணை உடைஞ்சி தண்ணி ஃபுல்லா இங்கிட்டு தான் வருது. கோரமடத்துல உள்ள உடைஞ்சிட்டு சரியான தண்ணி. அப்பதான் வந்தோம் போயிடலான்னு இருந்துச்சு. இப்ப அது கூட நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்துருப்போம் ஆட்டோல. இப்ப அங்க போக முடியல. ஃபுல்லா கண்டெய்னர் எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு போனா டிப்ஸ் தான். இல்ல வண்டியில நடந்து வேணா போயிடலாம். பைக்ல வரவங்க தான் பாவம் தான். எல்லாம் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லாரி நிறைய வண்டி தான் ஆஃப் ஆயிட்டு ஒன்று இல்லாம போயிட்டு. ஆனா லாரி இந்த மாதிரி கண்டெய்னர் அங்க நிறைய பேர் நடந்து போயிட்டு தான் திரும்ப பாவம் நிறைய போயிட்டு செவருக்கு உடஞ்சி கண்டெய்னர் பாக்ஸ் இதெல்லாம் வெளியே வந்து கிடக்கு. சரியான வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு தூத்துக்குடியில. அடிச்ச ஒரு நாள் மழையில 24 மணி நேரம் மழை பெஞ்சா எப்படி தாங்கும்? பாப்பா அப்படியே போ. கண்டெய்னர் முதல் வந்து அப்ப வந்து நாங்க புயலே வந்தாலும் நம்ப மாட்டோம். இது என்ன ஒயின் ஷாப்புக்கு இவ்வளவு கூட்டம் பத்தியா? ஒயின் ஷாப்பு கூட்டத்தை பாரு, உள்ள கூட்டத்தை பாரு. லைன்ல நிக்காங்க வருஷம் கட்டி ஒயின் ஷாப்புக்கு.
ராஜ் ஃபேமிலி தற்போதைய நம்ம வீட்டு இருக்கிற நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு. வீடு ஃபுல்லாக அங்கிட்டு தண்ணி தான். வீடு உள்ளே போகல, இன்னும் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு இருக்குது, இடுப்பளவுக்கு. இவங்க நான் இப்போ போய் காமிக்கிறேன். அவ்வளோ போட்டுறேன் அடிவா. என்ன சொல்லனே எனக்கு தெரியலங்க. பாத்தீங்கன்னா தண்ணி இடுப்பளவுக்கு வந்துட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கரையேற்றிட்டு இருக்கோம். என்ன பண்ணனே தெரியல. ஏதோ பழகலாம் நம்ம மறந்துட்டு வருது. ஒரே நாள் மேல ஓகோன்னு வாழ்க்கைங்கிற மாதிரி ஆகி போச்சு பாருங்க. எல்லாம் தத்தளிச்சுட்டு கிடக்கும். அங்க இருந்து வராங்க பாத்தீங்களா நிறைய பேரு. நிலைமைய பாருங்க. பைக் மட்டும் நின்று கூடாது. கோட்டச்சோறு மட்டும் உடையலன்னா வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்கும். அந்த அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. இவ்வளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அந்த சைடு பேராங்க உயிர் குத்துறாங்க. எப்படி விழுந்துச்சுன்னா இந்த கோட்டச்சோறுலாம் இப்போ ஃபுல்லா அங்க ஏறிட்டேன்னா இப்போ எல்லா தண்ணி அங்கதான் போகுது. ஆமா, அங்கேயும் உடச்சு விடுறாங்களா? இல்ல அதுல வந்து ஏதோ போறதுக்கு மட்டும் உடச்சு விடுறாங்க போட்டு. ஓ பை எங்க அங்க ஆள் இருப்பாங்கன்னு திடீர்னு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் வீட்டுல இருந்திருப்பாங்கண்ணே. இந்த தண்ணி இப்ப போன்னு யாரும் தெரியும். திடீர்னு ஒரு ஜவுண்டு. எந்த மக்கள் இல்லைனாலும் கஷ்டம் தானா? இல்ல இங்க வா, விழுந்துடாத தலையை உதற வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். முங்கிட்டாங்க. கேட்ட வரு நெஞ்ச அளவுக்கு இருக்குல்ல. நீச்சல் அடிச்சு வர்றாருன்னு நினைக்கலாம் தான். நீச்சல் அடிச்சுட்டு விழுந்துட்டா. ஆமால கோட்டச்சோறு விழுந்துருக்குல. அந்த அங்க இருக்கு பேரு கோட்டச்சோறு. அதுல இருக்கா? இதுலதான் இல்ல, அந்த கேட்டு பக்கத்துல. இல்ல இது ஆட்டோலாம் முங்கிட்டு அங்கிட்டு குட்டியா கிட்டியாங்க முங்கி கிடக்கு ப்ரோ. எங்க ஃபுல்லாவா? தள்ளி விட்டுறாதுல. இது இப்படி இருக்கு. ஊரே இப்படி ஆகி போச்சு. வெள்ளம் இப்ப எங்கெல்லாம் இருக்கோ, சென்னையோ தூத்துக்குடி இப்ப எங்க இருக்கோ, எல்லாருமே நல்லா சேஃபா இருங்க. சேஃபா இருக்க பாருங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். பாத்தீங்கன்னா கடைசியில் அவ்வளோதாங்க. வீடு வீடு எல்லா இடத்துலயும் தண்ணி ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க போறதுன்னே தெரியல. வெளியே எங்கேயுமே அவ்வளோ சுற்றல. உள் சரௌண்டிங்கில் கொஞ்சம் போக முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருந்தோம். சரியாக குளிர் வேறு. இதுக்கு மேலே முடியல. இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நான் விளாக் கண்டிப்பாக போகிறேன். அது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் ஹெல்ப்பும் பண்ணலாம். இப்போதைக்கு முடியல, ஏன்னா ஒரே நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. போக போக நம்ம பார்த்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணலாங்க. டவர் கரண்ட் எதுவுமே கிடையாது, நெட் டவர் எதுவுமே இல்லை. வந்தோன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதான் உண்மையான நிலவரம். காலையில் எவ்வளோத்துக்குள்ளே இருந்துச்சோ அதே இது பார்த்தீங்கன்னா மதியம் சாயங்காலம் இப்படி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக மாறிட்டு என்ன பண்ணுன்னே தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல தண்ணி வந்து போயிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இடத்துல தண்ணி போயிட்டு. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் பார்த்துக்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணி அதிகமாக இருக்குது. அங்கே ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நெஞ்ச அளவுக்கு தண்ணி எரிஞ்சு ரோட்டுக்கு அந்த சைட்லாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்லையும் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு மாதிரி இதெல்லாம் செஞ்சு பசங்க நிறைய பேர் சாப்பாடெலாம் கொண்டு கொடுத்துருந்தீங்க. தண்ணி எல்லாருமே நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, திருச்செந்தூர், தென்காசி, கன்னியாகுமரி இங்கேயும் நிறையா வெள்ளம்லாம் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா அங்கேயும் எல்லாருமே நல்லா சேஃபாக இருந்திருக்காங்க. ஏன்னா எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா கரண்ட் இல்லை, டவர். ஆமாம், கரண்ட் இல்லை, டவர்லாம் இல்லை, நெட்வொர்க் எதுவுமே இல்லை. நாங்கள் இங்கேருந்து டவர் யூஸ் பண்ணால் அங்கே உப்பாத்து ஓட ஒன்று இருக்கும், அங்கே வர போகணும். அதை இப்போ இந்த வீடியோவே நான் அங்கே போய் தான் அப்லோட் பண்ண முடியும்.
அங்கே வர போனால் தான் அப்லோட் பண்ண முடியும். வேறு அங்கே ஏரியாவில் எங்கேயுமே டவர் எதுவுமே கிடைக்கல, கரண்ட்டும் கிடையாது. சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாட்டி இன்வெர்டர் வச்சிருப்பாங்களே வீட்டில், அங்கங்கே போய் கேட்டுக்கோம். ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் சார்ஜ் போட்டுருந்தாங்க, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில இதுக்கப்புறம். ஆனால் என்ன எல்லாருமே சேஃபாக இருக்கணுங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. ரவிராஜ் ஃபேமிலி